கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு நாட்டின் 80% வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. தலைநகரம் முழுவதும் குண்டு மழையில சின்னாபின்னமாகியிருக்கு. சுமார் $145 பில்லியன் அளவுக்கு பொருளாதார இழப்பு. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, ஆனாலும் அந்த நாடு எந்த நேரத்திலும் பின்வாங்காமல், உலகத்தின் மறுபக்கத்தில் இருக்கும் நீங்களும் நானும் அன்றாடம் பயன்படுத்தும் பெட்ரோல் விலையை தீர்மானிக்கும் அளவுக்கு உலக பொருளாதாரத்தையே ஆட்டிப்படைக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எப்படி ஒரு நாடால உலகின் மிகப்பெரிய வல்லரசை எதிர்த்து இத்தனை தசாப்தங்களா தாக்குப்பிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிற கேள்விதானே? எக்ஸாக்ட்லி. அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது இந்த ஆழமான அலசல்ல அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே பல தசாப்தங்களாக நீடிச்சு, இன்று அதாவது மே 2, 2026ல ஒரு மாபெரும் போருக்கு பின் அமைதி பேச்சுவார்த்தையில வந்து நிற்கும். அந்த வரலாற்று சம்பவங்களோட பின்னணியை தான் விரிவா பேச போறோம். கண்டிப்பா. ஆனா இந்த விவாதத்துக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நேயர்களுக்கு தெளிவுபடுத்திடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, அது ரொம்ப அவசியம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த தரவுகள், அதாவது உளவுத்துறை அறிக்கைகள், வரலாற்று ஆவணங்கள், அப்புறம் சமீபத்திய போர் நிலவரங்கள், இதுல எல்லாம் பலவிதமான அரசியல் நிலைப்பாடுகளும் இருதரப்பு நியாயங்களும் அடங்கியிருக்கலாம். ஆனா நாம எந்த ஒரு அரசியல் தரப்பையும் ஆதரிக்கவோ விமர்சிக்கவோ போறதில்ல. ஆமா, நாம எந்த பக்கமும் சாய போறதில்ல. எக்ஸாக்ட்லி. நடந்த சம்பவங்களின் பின்னால் இருக்கிற உத்திகள் என்ன, அது எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற தொழில்நுட்பம் மற்றும் வரலாற்று உண்மைகளை மட்டுமே முற்றிலும் நடுநிலையான பார்வையிலிருந்து நேயர்களுக்கு கொடுக்க போறோம். அந்த நடுநிலைமை ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த முரண்பாட்டோட ஆணிவேரை புரிந்து கொள்ள நாம 1953ஆம் ஆண்டுக்கு செல்ல வேண்டும். ஈரானோட பிரதமராக இருந்த முகமது மொசாடெக் ஈரானோட எண்ணெய் வளத்தை நாட்டுடைமையாக்க முடிவு செஞ்சார். அப்போதான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் விதை தூவப்பட்டது. ஆமா, அந்த ஆபரேஷன் அஜாக்ஸ் சம்பவம். அதேதான். ஆபரேஷன் அஜாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்காவோட சிஏஏவும் பிரிட்டனும் இணைந்து ஒரு சதித்திட்டம் தீட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை பதவியிறக்குனாங்க. மன்னர் ஷா முகமது ரேசா பெஹலவி அப்படிங்கிறவரை முழு அதிகாரமிக்க சர்வாதிகாரியா உட்கார வச்சாங்க. சரி, இதை கொஞ்சம் விரிவா அலசுவோம். சொல்லுங்க. அதாவது ஒரு வெற்றிகரமான கம்பெனியை உருவாக்கின நிறுவனரை வெளியாட்கள் சதி செஞ்சு வெளியேற்றிட்டு தங்களுக்கு சாதகமான ஒருவரை சிஇஓவா உட்கார வைப்பாங்க இல்லையா? அதுபோலதான் மன்னர் ஷா முழு அதிகாரமிக்க மன்னராக மாற்றப்பட்டார். ஒரு நாட்டோட வளங்களை அவங்க விரும்பியபடி கையால இன்னொரு நாட்டின் இறையாண்மையே சிதைத்தாங்க. இதுல ஆச்சரியப்பட வைக்க ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சதித்திட்டத்தோட உளவியல் தாக்கம்தான். ஈரான் மக்கள் தங்களோட எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கலாம் ரொம்ப நம்பி இருந்த காலகட்டம் அது. அந்த நம்பிக்கையை தானே இவங்க உடைச்சாங்க. ஆமா, அந்த நம்பிக்கைய அமெரிக்கா உடைத்தெறிந்த போது அது வெறும் அரசியல் மாற்றமா மட்டும் சுருங்கல. மன்னர் ஷா மேற்கத்திய கலாச்சாரத்தை ஈரானுக்குள்ள திணித்தார். இத ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, அந்த கலாச்சார மாற்றம். ஆனா இதுக்கு பின்னால் அவர் உருவாக்கின சொவாக் அப்படிங்கிற ரகசிய போலீஸ் படை செய்த அட்டூழியங்கள் சாதாரணமானவை அல்ல. அரசாங்கத்தை விமர்சிக்கும் எவரும் இரவோடு இரவாக காணாம போவாங்க. கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆளாவாங்க. அடப்பாவே. அமெரிக்காவோட அதிநவீன ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தன் சொந்த மக்களையே ஒடுக்கிய ஒரு மன்னருக்கு அமெரிக்கா ஆதரவளித்ததுதான் ஈரானிய மக்கள் மனதிலும் மத தலைவர்கள் மனதிலும் அமெரிக்கா மீதான ஒரு நிரந்தர வெறுப்பு விதைத்தது. ஒரு பக்கம் கடுமையான கண்காணிப்பு, இன்னொரு பக்கம் கொடூரமான சித்திரவதை. இப்படிப்பட்ட ஒரு இரும்பு பிடிக்குள் இருந்த ஒரு நாட்டை எந்தவிதமான நவீன தகவல் தொடர்பும் இல்லாத 1979ல ஒரு புரட்சி எப்படி புரட்டி போட்டது என்பதுதான் என்னை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது. அது ஒரு வரலாற்று பதிவுன்னு தான் சொல்லணும். ஆமா, பிரான்ஸ்ல நாடு கடத்தப்பட்டிருந்த மத தலைவர் அயதுல்லா கொமினியோட உரைகள் ஆடியோ கேசட்டுகள் மூலமாக ஈரான் முழுக்க ரகசியமா பரவியது. இதை கொஞ்சம் ஆழமா பார்த்தா, $பில்லியன் செலவுல உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த ரகசிய கண்காணிப்பு வலையமைப்பையும் மிகச் சாதாரண அனலாக் கேசட் நாடாக்கள் உடைத்தெறிந்திருக்கு. அது ஒரு பெரிய டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் மாதிரி செயல்பட்டது. கரெக்ட். சந்தைகளிலும் மசூதிகளிலும் ரகசியமாக கைமாறிய இந்த கேசட்டுகள் எப்படி ஒரு மாபெரும் வலைப்பின்னலாக மாறி மன்னராட்சியை வீழ்த்தியது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொழில்நுட்ப முரண். அந்த அனலாக் தொழில்நுட்பத்தின் வெற்றிதான்
1979ஓட இஸ்லாமிய புரட்சிக்கு அடித்தளமா அமைஞ்சது. ஷா நாட்டை விட்டு ஓடிய பிறகு கொமேனி ஒரு மாபெரும் நாயகனா ஈரானுக்கு திரும்பினார். ஆனா அந்த புரட்சியோட விளைவு நம்ம நினைப்பது போல அமையல. ஒரு நிமிஷம், இங்கதான் ஒரு கேள்வியை முன் வைக்கணும். கேளுங்க. 1979ல ஷா நாட்டை விட்டு ஓடியதும் மக்கள் ஒரு சுதந்திரமான ஜனநாயக நாட்டைத்தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்தது என்ன? அப்போ இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன? மன்னரோட சர்வாதிகாரம் போய் மதச் சட்டங்கள் அடிப்படையிலான ஷரியா சட்டங்கள் கொண்ட ஒரு இஸ்லாமிய குடியரசு அங்கு நிறுவப்பட்டது. உயர்ந்த தலைவர், அதாவது சுப்ரீம் லீடர் கையில மொத்த அதிகாரமும் போய் சேர்ந்தது. இது ஒரு சர்வாதிகாரத்திலிருந்து தப்பிச்சு இன்னொரு வகையான கட்டுப்பாட்டுக்குள் நாடு சென்றது போலதானே இருக்கு. வாவ், அது ஒரு துல்லியமான பார்வை. புரட்சியே ஜனநாயகத்திற்காக தொடங்கப்பட்டாலும் அது மதவாத கட்டமைப்பாகவே உருமாறியது. இந்த புதிய கட்டமைப்பு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அமெரிக்காவை ஒரு நிரந்தர எதிரியாக முன்னிறுத்தியது. அந்த பகையோட தொடர்ச்சி. ஆமா, இதோட உச்சகட்டம் தான் 1979ல தெஹ்ரானில் நடந்த அமெரிக்க தூதரக பணைய கைதிகள் விவகாரம். 52 அமெரிக்கர்களை 444 நாட்கள் ஈரானிய மாணவர்கள் பிடிச்சு வச்சிருந்தாங்க. 444 நாட்களா? ரொம்ப அதிகம். ஆமா, தூதரகங்கள் என்பவை எந்த நாடாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான சர்வதேச பகுதி அப்படிங்கிற விதிய ஈரான் உடைத்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டது இங்குதான். அதுக்கு பிறகு நிலைமை இன்னும் மோசமாச்சு. உங்களுக்கு தெரியும்ல, 1980களில் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் ஈரான் மீது போர் தொடுத்தார். அந்த போர்ல ஈராக்குக்கு அமெரிக்கா ஆயுத ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உதவியது. அந்த ஈராக் போர். ஆமா, சுமார் 10 லட்சம் பேர் கொல்லப்பட்ட அந்த போர் தான் ஈரானோட இராணுவ மற்றும் வெளியுறவு கொள்கையை முற்றிலுமாக மாற்றியமைத்தது. அமெரிக்கா எங்களை எப்பாடுபட்டாவது அழிக்க துடிக்கிறது, அதனால நம்மை தற்காத்து கொள்ள நாம எந்த எல்லைக்கும் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான தற்காப்பு மனநிலைக்கு ஈரான் தள்ளப்பட்டது. இது ஒரு பெரிய வரலாற்று பின்னணியோடு இணைத்து பார்த்தால் அந்த தற்காத்து மனநிலை தான் அடுத்த 30 ஆண்டுகளுக்கான ஈரானோட நிழல் போர் உத்திய, அதாவது ஷேடோ வார் உத்திய உருவாக்கியது. 2002ல அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் ஈரான தீமையின் அச்சுன்னு அறிவித்ததும், ஈரானோட ரகசிய அணுசக்தி திட்டம் வெளியுலகிற்கு தெரிய வந்ததும் இந்த மோதலை கருத்தியல் ரீதியிலிருந்து ஒரு இருத்தலியல் ரீதியான மோதலாக மாற்றியது. ஆனா 2015ல ஒபாமா காலத்துல அணுசக்தி ஒப்பந்தம், அதாவது JCPOA கையெழுத்தாகி ஓரளவு பதற்றம் தணிர்ந்தது இல்லையா? தணிந்தது. ஆனா 2018ல ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி ஈரானின் மீது மேக்சிமம் பிரஷர், அதாவது அதிகபட்ச அழுத்தத்தை பிரயோகித்தார். இந்த நிழல் போர் உத்திய புரிஞ்சுக்குள்ள நேர்களே நம்ம ஒரு செஸ் விளையாட்டை கற்பனை செஞ்சுக்கணும். செஸ் விளையாட்டா? அதெப்படி? அதாவது ஈரான் நேரடியாக எந்த போரிலும் ஈடுபடாது. தங்களோட ராஜாவை அவங்க நகர்த்தவே மாட்டாங்க. மாறாக லிபனானில் ஹெஸ்பொல்லா, ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்னு தங்களோட சிப்பாய்களையும் குதிரைகளையும் வச்சு மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு பினாமி வலையமைப்ப, அதாவது ஒரு ப்ராக்ஸி நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க. ஓ, அதாவது மறைமுக தாக்குதல். ஆமா, அமெரிக்கா ஈரானை நேரடியாக தாக்க முடியாது. ஏன்னா பல இடங்கள்ல பரவி இருக்கும் இந்த பினாமி படைகள் அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகளை தாக்க தொடங்கிடுவாங்க. இந்த சமச்சீரற்ற போர்முறை தான் அமெரிக்காவுக்கு பெரும் தலைவரியா அமைஞ்சது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த வலையமைப்பை மிக திறமையாக கையாண்டவர் தான் ஈரானோட முக்கிய தளபதியான காசிம் சுலைமானி. அந்த செஸ் விளையாட்டின் மூளையாக செயல்பட்ட அவரை ஜனவரி 2020ல அமெரிக்கா ஒரு துல்லியமான ட்ரோன் தாக்குதல்ல கொன்றது. அது ரொம்ப பெரிய திருப்புமுனையாச்சே. ஆமா, இது ஈரானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் மோதலின் திசையையே மாற்றியது. இதோட தொடர்ச்சியாகத்தான் பல ஆண்டுகளா புகுந்து கொண்டிருந்த இந்த பகை ஜூன் 2025ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 12 நாள் போராக வெடிச்சது. 12 நாள் போர்? ஆமா, அதுல அமெரிக்கா நேரடியாக தலையிட்டதுடன் சிரியாவில் ஈரானோட மிக முக்கிய ஆதரவாளரான பஷர் அல் அசாதின் ஆட்சியும் வீழ்த்தப்பட்டது. ஈரானோட பினாமி வலைமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்பட்டது. இங்குதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா இந்த தொடர் நிகழ்வுகள் தான் நாம இந்த தேடலோட ஆரம்பத்துல பேசின அந்த மாபெரும் போருக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டு போருக்கு அடித்தளமிட்டது. பிப்ரவரி 28, 2026. அதேதான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைஞ்சு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ரோரிங் லயன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான வான்வழி தாக்குதல்களை தொடங்கினாங்க. ஈரானோட அணுசக்தி மையங்கள், இராணுவ தளங்கள், இணைய சேவைகள் என அனைத்தும் சில மணி நேரங்கள்ல நிர்மூலமாக்கப்பட்டன. நாடே இருள்ல மூழ்கியது. அது ஒரு நவீன தொழில்நுட்ப போரின் உச்சம்னு சொல்லலாம்.
ஈரானோட 80% வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அமெரிக்காவோட ஸ்டெல்த் விமானங்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. 11 நாட்கள்ல 6000க்கு மேற்பட்ட ஈரானிய ராணுவத்தினர் பலியானாங்க. 6000 பேரா? ஆமா, 20 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. ஆனா இவ்ளோ பெரிய தாக்குதலை எதிர்கொண்டும் ஈரான் எப்படி உடனடியாக வீழவில்லை அப்படிங்கிறது தான் ராணுவ வியூகங்களை ஆராய்பவர்களை வியப்புல ஆழ்த்தியது. அது எப்படி ஒரு வல்லரசு நாட்டை ஈரான் இவ்வளவு நாட்கள் தாக்குப்பிடிச்சதுன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஈரானோட அசம் போன்ற காமிகே ஸ்டோர்ஸ் தான். இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தால், அமெரிக்கா ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்த பல மில்லியன் டாலர்களை செலவிடும். ஆனா ஈரான் வெறும் சில ஆயிரங்கள் மட்டுமே மதிப்புள்ள ரேடார்களின் கண்களில் சிக்காத சிறிய தற்கொலை ட்ரோன்களை நூற்றுக்கணக்கில் ஒரு ஸ்வாம் போல ஏவியது. ஓ, ஒரு கூட்டமா தாக்கும் ட்ரோன்கள். ஆமா, இஸ்ரேல்லையும் வளைகுடா நாடுகளிலும் இருந்த அமெரிக்கா தளங்களை, குறிப்பா கத்தார்ல உள்ள அல் உதைத் தளத்தை இந்த ட்ரோன்கள் தாக்கின. கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள அமெரிக்காவோட பேட்ரியாட் அமைப்புகளை மலிவான இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் திணறடித்தது. அடா, இது ரொம்ப புத்திசாலித்தனமான உத்தியாட்டே. அது மட்டுமில்ல, ஈரானோட புவியியல் அமைப்பும் அவங்களுக்கு ஒரு பெரும் கவசமாக செயல்பட்டது. ஈராக் போல அது ஒரு தட்டையான பாலைவன நாடு அல்ல, கரடுமுரடான மலைத்தொடர்களை கொண்ட நாடு. அந்த மலைகளுக்கு அடியில் அமெரிக்காவோட ஊடுருவும் குண்டுகளால், அதாவது பங்கர் பஸ்டர்களால் கூட துளைக்க முடியாத அளவுக்கு பல 100 அடி ஆழத்தில் நிலத்தடி ஏவுகணை நகரங்களை ஈரான் பல தசாப்தங்களாக கட்டியெழுப்பியிருந்தது. நிலத்தடி நகரங்களா? வாவ்! ஆமா, வெளியே நாடு எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த நிலத்தடி தளங்களிலிருந்து ஈரானால் தொடர்ந்து பதிலடி கொடுக்க முடிந்தது. இது வெறும் ராணுவ பலத்துக்கும் இடையிலான போர் அல்ல, அமெரிக்காவின் தொழில்நுட்ப பலத்துக்கும் ஈரானின் தளராத கொள்கை பிடிவாதத்துக்கும் இடையிலான போர். ஆனா இந்த போரோட தாக்கம் வெறும் போர்க்களத்தோடு முடிந்து விடவில்லை. நேயர்களே, இது உங்கள் அன்றாட வாழ்க்கையை, உங்கள் சட்டைப்பையில் இருக்கும் பணத்தை எப்படி பாதித்தது என்று பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான பகுதி. ஈரானால் ராணுவ ரீதியா அமெரிக்காவை வெல்ல முடியாது என்று தெரிந்ததும் அவங்க கையில எடுத்த இறுதி ஆயுதம் ஹோர்முஸ் ஜலசந்தி. இது வெறும் 21 மைல் அகலமுள்ள ஒரு குறுகிய கடல் வழிப்பாதை. ஆனா உலகத்தின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் 5ல் 1 பங்கு இதழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆமா, ஒரு குளோபல் ஷாக் பாயிண்ட் அது. கரெக்ட். மார்ச் மாத தொடக்கத்துல ஈரான் இந்த ஜலசந்தியை மூடுவதாக மிரட்டிய அடுத்த நொடி உலகச் சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $250 தாண்டி வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது. $250 சாதாரண விஷயம் இல்லையே. நீங்க பெட்ரோல் பங்கில் கொடுக்கும் விலை மட்டுமல்ல, சரக்கு போக்குவரத்து முடங்கியதால் நீங்க அன்றாடம் வாங்கும் அரிசி, காய்கறி என அனைத்தின் விலையும் பல மடங்கு உயர்ந்தது. எக்ஸாக்ட்லி. ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் பங்குச் சந்தைகள் பாதாளத்திற்கு சென்றன. இந்த பொருளாதார பேரழிவு தான் உலக நாடுகளை பதற வைத்தது. அதுக்கப்புறம்தான் ரஷ்யாவும் சீனாவும் இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக தலையிடப் போவதாக எச்சரித்ததும் நிலைமை இன்னும் கைமீறி போனது. இது 3ஆம் உலகப் போராக மாறிவிடுமோ அப்படிங்கிற அச்சம் உருவானது. அந்த பதற்றமான சூழல்ல தான் அமெரிக்காவோட சைபர் கமாண்ட் தங்களோட மாபெரும் சைபர் தாக்குதலை கட்டுவிழ்த்து விட்டது. துல்லியமான குண்டுகளை விட கம்ப்யூட்டர் வைரஸ்கள் எவ்வளவோ ஆபத்தானவை அப்படிங்கிறது அப்போதான் புரிஞ்சது. ஆமா, ஈரானோட மின்சாரம், வங்கி சேவைகள், தகவல் தொடர்பு என 90% இணைய கட்டமைப்புகள் முற்றிலும் முடக்கப்பட்டன. இருட்டுல ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியாம ஈரானிய ராணுவம் ஸ்தம்பித்தது. அப்போ அந்த அழுத்தம் தான் போற முடிவுக்கு கொண்டு வந்ததா? கண்டிப்பா. இந்த ராணுவ, பொருளாதார மற்றும் சைபர் அழுத்தங்களின் ஒட்டுமொத்த விளைவுதான் ஏப்ரல் 1ஆம் தேதி இரு நாடுகளையும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைத்தது. அதன்பின் ஏப்ரல் 10ஆம் தேதி கையெழுத்தான டெஹ்ரான் உடன்படிக்கை ஈரானின் சிறகுகளை முற்றிலுமாக வெட்டியது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருந்துச்சு? இனிமேல் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பாயக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க கூடாது என்றும், அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் ஈரான் ஒப்புக்கொண்டது. ஓ, அதுக்கு பதிலாக? இதற்கு பதிலாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஈரானின் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தின. ஒப்பந்தம் கையெழுத்தான செய்திகள் வெளிவந்ததும் கச்சா எண்ணெய் விலையும் தங்கத்தின் விலையும் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. உலக நாடுகளுக்கு இது ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருந்தாலும் ஈரானுக்குள் இது ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பத்தை உருவாக்கியது. போரினால் ஏற்பட்ட இந்த அழிவுகளுக்கும் பல ஆயிரம் உயிர்கள் பறிபோனதற்கும்
அரசாங்கத்தின் பிடிவாதமான கொள்கைகள்தான் காரணம் என உணர்ந்த ஈரானிய மக்களும் இளைஞர்களும் ஏப்ரல் மாத மத்தியில் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினாங்க. இது ஏப்ரல் புரட்சின்னு அழைக்கப்படுது. இந்த புரட்சியின் வீரியம் 1979 விட மிக வலுவாயிருந்தது. மக்கள் தொகையில பெரும்பான்மையாக இருக்கும் இளைஞர்கள் மத சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நவீன வாழ்வை கோரினாங்க. அது ரொம்ப நியாயமான கோரிக்கை தானே. ஆமாம். இந்த மக்களின் கடுமையான அழுத்தத்தின் விளைவா ஏப்ரல் 20 ஈரானோட உயர்ந்த தலைவர் வேறு வழியின்றி தன்னுடைய உச்சக்கட்ட அதிகாரங்களை நாடாளுமன்றத்திற்கு விட்டுக் கொடுக்க சம்மதித்தார். வாவ், அது ஒரு பெரிய மாற்றம். கண்டிப்பா. 3/4 நூற்றாண்டுகளா மதச்சட்டங்களுக்குள் சுருங்கியிருந்த ஒரு நாடு ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடாக மாறுவதற்கான தனது முதல் அடியை இப்போதான் எடுத்து வச்சிருக்கு. அப்படியென்றால் இன்று, அதாவது மே 2, 2026ல ஈரானோட கள நிலவரம் எப்படி இருக்கு? இன்று போர் முடிந்துவிட்டாலும் ஈரானோட நிலை மிகவும் பரிதாபகரமானதுதான். அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு ஏறக்குறைய நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல நகரங்களுக்கு மின்சாரம் முழுமையாக வரவில்லை. மக்கள் நிலைமை இன்னும் கஷ்டம்தான். ஆமா. உணவு மற்றும் மருந்து பற்றாக்குறையை போக்க ஐநா சபை மற்றும் சர்வதேச நாடுகளின் உதவியை ஈரான் முழுமையாக சார்ந்திருக்கு. மறுபுறம் அமெரிக்கா தனது தரைப்படைகளை வளைகுடா பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றத் தொடங்கினாலும் வானில் அவங்களோட ஆளில்லா கண்காணிப்பு விமானங்கள் 24 மணி நேரமும் வட்டமடித்துக் கொண்டேதான் இருக்கு. கண்காணிப்பு தொடருது. அதே சமயம் கத்தார்ல இரு நாட்டு அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு நிரந்தர அமைதிக்கான பேச்சுவார்த்தையும் தீவிரமா நடந்து கொண்டிருக்கு. 1953ல ஈரானிய பிரதமரை வீழ்த்திய ஒரு ரகசிய சதித்திட்டத்துல ஆரம்பிச்சு 1979ஓட பணயக் கைதிகள் நெருக்கடி, தசாப்தங்கள் நீடித்த நிழல் யுத்தம், பல அடுக்குகள் கொண்ட பினாமி போர்கள் என அனைத்தையும் கடந்து இன்று மே 2, 2026ல ஒரு பேரழிவு குவியலுக்கு மத்தியிலிருந்து ஈரான் ஒரு புதிய அரசியல் பாதையை நோக்கி நடைபோடத் தொடங்கியிருக்கு. பல தசாப்த கால முரண்பாடுகள் ஒரு மாபெரும் அழிவின் மூலமாகவே ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. வரலாறு எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்த்துகிறது. அதிகாரமும் ஆயுத பலமும் ஒரு நாட்டை சிறிது காலம் ஆளலாம். உண்மைதான். ஆனா மக்களின் பொருளாதார தேவைகளும் சுதந்திரத்திற்கான தாகமும் எழும்புமானால் எவ்வளவு பெரிய சித்தாந்தங்களும் இரும்புச் சுவர்களும் தகர்க்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த மே 2026ஓட ஈரான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். ஆனா நேயர்களே, இன்று இந்த பயணத்தை நாம முடிப்பதற்கு முன் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறேன். என்ன கேள்வி அது? ஈரான் இப்போது தனது ராணுவ பலத்தை இழந்து ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக மாறும் ஒரு பலவீனமான கட்டத்துல இருக்கு. அதே சமயம் இத்தனை ஆண்டுகளா பாதுகாப்பு காவலனா இருந்த அமெரிக்காவும் மத்திய கிழக்கிலிருந்து தனது படைகளை மெல்ல மெல்ல பின்வாங்கிக் கொண்டிருக்கு. ஓ, அப்போ அந்த வெற்றிடம். எக்ஸாக்ட்லி. அப்படியென்றால் அந்த மையப்பகுதியில் ஏற்பட போகும் மிகப்பெரிய அதிகார வெற்றிடத்தை நிரப்பப் போவது யார்? சீனா போன்ற வேறொரு புதிய வல்லரசு அந்த இடத்தை பிடிக்க வருமா? இல்லை மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுக்குள்ளேயே ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவார்களா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமா, இந்த கேள்வியோடு உங்களை சிந்திக்க விடுறோம். மீண்டும் மற்றொரு புதிய ஆழமான அலசல்ல சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்து கேள்விகள் கேளுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.